இந்த உலகத்துல பெரும்பாலானவரோட தேடல் என்னவா இருக்குன்னா பணம், சம்பாத்தியம், பொருளாதாரம். இதுக்காகத்தான் ஓடிட்டு இருக்கிறோம். சரி, ஓடி இந்த பணத்தையும் தேடிய செல்வத்தையும் என்ன செய்ய போறோம்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. நிறைய பேர் லட்சமா கோடி கோடியா சம்பாரிச்சு என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு சங்க பாடல் போதும். இந்த சங்க பாடல் என்ன அப்படின்னா, புறநானூற்றுடைய 189வது பாடல், நக்கீரருடைய பாடல். இது தென்கடல் வளாகம் புதுமை இன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான வரிகளோட துவங்குது. இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அரசன், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த அரசனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடல், மலைன்னு எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசன் ஒரு பக்கம். அதே நேரத்துல இரவு பகலா போராடி கஷ்டப்பட்டு தன்னுடைய உணவுக்காக உழைக்கக்கூடிய ஒரு வேட்டைக்கார உழைப்பாளி இன்னொரு பக்கம். எல்லாத்தையுமே தனக்கு கீழே வச்சுக்கக்கூடிய மன்னனுக்கும் உணவுக்காக ஓடிட்டே இருக்கக்கூடிய அந்த உழைப்பாளிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் உண்பது ஒரு படிதான், ஒரு படி சோறு தான். உடுப்பது மேலாடை கீழாடைன்னு சொல்லக்கூடிய 2 ஆடை தான். இது 2ஐ தவிர மற்ற எல்லாமே 2 பேருக்கும் பொதுவாக தான் இருக்குது. அப்போ தேடிய செல்வத்தோட பயன் என்ன அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதிலா இந்த வரிகள் வருது, செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு. நம்ம தேடி இருக்கக்கூடிய பணமும் செல்வமும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல தான் முழு அர்த்தம் பெறுகிறது, முழு நிறைவு பெறுகிறது. அதனால நாம் தேடக்கூடிய செல்வங்கள்ல நம்மளுடைய தேவை போக மிச்சம் இருக்கிறத கொஞ்சமா கூட எடுத்து மற்றவங்களுக்கு கொடையா கொடுக்கணும் அப்படின்ற உலக தத்துவத்தை தமிழ் இலக்கியங்கள்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொன்ன பெருமை தமிழர்களுக்கு தான் சாரும்.